பிதாவே இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் பிரசங்கத்தை நீங்க ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை அவர்களோடு பேசி இதை ஆசீர்வதித்து நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த கருத்துல அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் முழு கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ம் ம் 14. கிறிஸ்துவுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. என்ன ஏவுகிறது? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அப்படி என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவின் அன்பு என்னை கண்ட்ரோல் பண்ணுது. நெருக்கி ஏவுதுன்னா நம்ம நெருக்கடியில போகும்போது அழுத்தி ஒரு பாட்டில இருக்கிற தண்ணி அழுத்தி முன்னாடி தள்ளுறது அது இல்ல. நம்மள நெருக்க ஆண்டு சொல்லாத, கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. கிறிஸ்துவனுடைய அன்பு கண்ட்ரோல் பண்ணுது. பவுல் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, என்னை கண்ட்ரோல் பண்ணது யாருன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு. அப்போ ஆண்டுடைய அன்பு ஒரு மனிதனை கண்ட்ரோல் பண்ணுமானா அவன் வாழ்க்கை ஆண்டவரை போல இருக்கும். உங்களை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்கள போலதான் நீங்க இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, நான் ஒரு ஸ்தாபனத்துல இருக்கிறேன், நான் ஒரு குணாதிசயம் படைத்தவனா இருக்கிறேன்னா, நான் ஒரு மனிதனை எப்படி பயன்படுத்தேன்னா, எனக்கு என்ன வேலையோ, எனக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அந்த அவுட்புட்டை எனக்கு என்ன தேவையோ அதை அவங்களிடத்தில் பெற்றுக்கொள்வேன். புரியுதுங்களா? நான் சொல்றது எப்படின்னா, நான் ஒரு சாராய கடை அதிபரா இருந்தா எனக்கு கீழே வேலை செய்யறவன் என்னத்தான் சொல்லுவேன்? சாராயம் விற்கதான் சொல்லுவேன். அதெல்லாம் தான் கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன். கேட்பேன், போன வாரம் இவ்வளவு ஆயுதங்கள் சம்பாதிச்சு குத்திய, இந்த வாரம் ஏன்டா சம்பாதிச்ச கம்மியாச்சு, இன்க்ரீஸ் பண்ணு. அப்ப நான் என்ன சொல்றேன், யாரு எக்கேடு போனாயின்னா, யாரு கெட்டு சீரழிஞ்சானா, எவன் குடி கெட்டாயினா, எவன் அழிஞ்சு போனாயின்னா, நான் நல்லா இருக்கணும், வியாபாரத்தை இன்க்ரீஸ் பண்ணு. ஆமே, புரிஞ்சுதுங்களா? நான் ஒரு மொபைல் கடை அதிபரா இருந்தா நான் என்ன நினைப்பேன், மொபைல் இன்க்ரீஸ் பண்ண. எந்த வாலிப புள்ள கெட்டு போனான்னா, அது குட்டிச்சவரா போனான்னா, அது மொபைல பார்த்து சீரழிஞ்சு போனா எனக்கு தேவை மொபைலோட விற்பனை அதிகமாகணும். கரெக்டா? நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறேன், நான் நடத்தின்னு இருக்கிறேன், நான் எல்லாரும் நல்லா இருக்கணுமா நினைப்பேன். காலையில ஏந்தோடனே என் வியாபாரம்னா, எவன் வருவான், எவன் ஆப்ரேஷன் பண்ணும், எவன் 1 லட்சம் ரூபாய் தருவான் அந்த ஆப்ரேஷன்னா, எவன் 2 லட்சம் ரூபாய் தருவான் அந்த ஆப்ரேஷன்னா, அதுதான் அதுலதான் என்னுடைய கீழே இருக்கிறவங்களும் நான் நடத்துவேன். புரியுதுங்களா? நான் எப்படி இருக்கிறேனோ என் கீழ் இருக்கிற மனிதர்களை அப்படியாகவே நான் நடத்துவேன். அப்ப பவுலை குறிச்சு, பவுல் மிகவும் கிருபை உள்ளவராய், அன்பு உள்ளவராய், மிகவும் நெருக்கம், கடவுளுக்காக பயன்பட்ட நபராய் இருந்தார். ஏன் பவுலுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா, ஏன் தேவன் பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை பவுல் வாழ்ந்தாருன்னா, பவுலை நடத்தினது தேவன். எத்தனை பேர் புரிஞ்சுது? ஒரு சாராய கடைக்காரன் ஒரு மனிதனை சாராய வியாபாரத்தை நடத்துறான். ஒரு காய்லாங்கடைக்காரன் ஒரு காய்லாங்கடைக்காரன் மாதிரி நடத்துவான். ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றவங்க எல்லாரும் வியாதியா வரதான். உதாரணம் சொல்ல, ஒருத்தர் பஞ்சர் கடை வச்சுக்கிறாரு. அவருக்கு ஆயுத வரும்போது என்ன நினைப்பேன், ஏடா ஒரு பஞ்சர் கூட வரலையேடா. நம்ம என்ன நினைப்போம், பஞ்சர் ஆகாம இருந்தா அதுதானே. அவங்க வாழ்க்கை எப்படியோ அதை நோக்கி ஓடும். அப்ப அவங்க கிட்ட வேலை செய்யறோம்னா என்ன நினைப்பான், இன்னைக்கு 10 மாதம் சம்பளம் தரணும், ஒரு 30 பஞ்சர் வந்தாச்சு நல்லா இருக்குமே, இல்லைன்னா நம்மளுக்கு கூலிய அப்படிதானே இருக்கும். அப்போ நம்முடைய முதலாளி யார் என்றால் ஆண்டவரா இருக்கணும். ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. அப்போ என் முதலாளி இயேசுவா இருந்தா நான் பரிசுத்தத்தை நோக்கி நடந்து செல்லுவேன். என் முதலாளி இயேசுவா இருந்தா, என்னை வழி நடத்துகிற கர்த்தர் என் எஜமானன் அவரா இருந்தா என்னை நீதிக்கு நேரா நடத்துவாரு. என் எஜமானன் இயேசுவா இருந்தா என்னை ஒழுக்கத்துக்கு நேரா நடத்துவாரு. என் எஜமானன் இயேசுவா இருந்தா என் அன்புக்கு நேரா நடத்துவாரு. என் எஜமானன் இயேசுவா இருந்தா பய பக்திக்கு நேரா நடத்துவாரு.
என் எஜமானன் இயேசுவா இருந்தா என்னை கீழ்ப்படிதல் கேட்ட மாதிரி நடத்துவாரு. அப்போ உங்களை யார் நடத்துகிறார் என்பதை உங்க நடக்கையை வைத்து அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கீழ்ப்படியாமையில் இருக்கிறவங்களை யார் நடத்துறா? சாத்தான் நடத்துறான். பாவத்துல இருக்கிறவங்களை யார் நடத்துறா? சாத்தான் நடத்துறான். கோபத்துல இருக்கிறவங்களை யார் நடத்துறா? சாத்தான் நடத்துறான். ஒழுக்கம் இல்லாத காரியங்களை செய்கிறவங்களை யார் நடத்துறா? சாத்தான் நடத்துறான். பிரிவினையை யார் நடத்துறா? சாத்தான் நடத்துகிறான். அப்ப இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க யாரால் நடத்தப்படுகிறீர்கள்? அப்ப எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? வழங்குதா? அப்ப நம்மளை யார் நடத்தணும்னா தேவன் நடத்தணும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நிறுக்க ஏவுகிறது. நான் நடக்கிற ஒவ்வொரு நடக்கையும் ஆண்டவர் வகுத்து கொடுத்த பாதை. நான் தாழ்மையில் நடக்கிறதுக்கு காரணம் இயேசு. நான் ஒழுக்கமாய் வாழ்வதற்கு காரணம் இயேசு. நான் பாவத்தை மேற்கொண்டு ஜெய வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் இயேசு. நான் மனிதருக்கு மேல அன்பா இருக்கிறதுக்கு காரணம் இயேசு. நான் ரொம்ப உண்மையா இருக்கிறதுக்கு காரணம் இயேசு. உங்களை இயேசு நடத்தலைன்னா உங்க வாழ்க்கை தாறுமாறாய் ஓடும். அப்ப இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அத்தை நம்ம நடத்தணும். யார் நடத்தணும்? அத்தை நம்ம நடத்தணும். யார் நடத்தணும்? கர்த்தர் நடத்தணும். அப்போ நம்ம கேள்வி என்னன்னா, கர்த்தர் நடத்துகிறாரா? கர்த்தர் நடத்துகிறாரா? நான் அடிக்கடி கேட்பேன், ஏதாவது ஒரு காரியம்னா, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போறேன், என் கூட வாங்க. உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும். உங்களுடைய தூதர்கள் பாதுகாப்பு இருக்கட்டும். முன்பக்கமும் பின்பக்கமும் நெருக்கி என்னை வேலி அடிச்சு கொண்டு போய் கொண்டு வரட்டும். இப்படி ஜெபிச்சா அவங்கள பார்த்தா பத்திமான் போல தோணும். ஆனா ஆவிக்குரிய கண்ணுல பார்க்கும்போது எனக்கு தோணவே தோணாது. உண்மையான பக்திமான், உண்மையான கர்த்தர் கீழ்ப்படின யார் தெரியுமா? ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு நோக்கம் இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும்னு எனக்கு அழைப்பு வருது, நான் போலாமா? புரியுதா வித்தியாசம்? ஆண்டவரை நான் போறேன், நீங்க வாங்க. மேதஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் வரட்டும், தூதர் வரட்டும், ஆண்டவர் கட்டளை கொடுக்குறவன். நம்ம வெளி உலகம் பார்க்கும்போது நான் இவ்வளவு ஊக்கமா பிரயாணத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு போறாரு, ரொம்ப பக்திமான் போலியே. அவர் பக்திமான் இல்ல, கொஞ்சம் புத்திமானா யோசிச்சு பார்த்தா தெரியும், அது ஒரு அடங்காப்பிடாரி. உண்மையான கீழ்ப்படிதல உண்மையான பக்திமான் யார் தெரியுமா? ஆண்டவரை நான் போட்டுமா, நான் போக கூடாதா என்று ஆண்டவரிடத்தில் விசாரித்து நடத்துகிறவன் தான் உண்மையா கர்த்தருக்கு பயந்தவன். இதைதான் தாவீது செஞ்சாரு. அதனாலதான் வசனம் சொல்ற, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். அவர் சொல்றாரு, அவன் கூடிய சொத்து, பத்து, மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளைச்சிட்டு போயிட்டாங்க. நெருக்கமான சூழ்நிலையில தாவீது கேட்கிறாரு, நான் போய் பின்தொடரலாமா, நான் போக கூடாதா? சொல்லுங்க. இந்த தாவீது கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏத்தவனா இல்ல நான் இருதயத்துக்கு ஏத்தவனா? நான் போறேன், என் கூட வாங்கன்னு சொல்லுது பக்திமானா? நான் போகலாமா போக கூடாத கேட்கிறவன் பக்திமானா? புத்தி உள்ளவன் சிந்திக்க கடவன். அப்ப ஆண்டவர் யாரோடு இருக்காரு? நான் போறேன், என் கூட வான்னு சொல்றவர்களோட ஆண்டவர் இருக்க மாட்டாரு. நான் போலாமா வாராமா, நீ போ, நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். யாருக்கு கர்த்தர் சொல்லி அனுப்புறாரோ அவங்களோட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தை குறிச்சு பேசுனா, பவுல் வாழ்க்கையில பவுலை நடத்தியது யாருன்னா கிறிஸ்துவின் அன்பு. சொல்லுங்க, பவுலை நடத்தியது யாரு? பவுலை நடத்துறது யாரு? உங்களை யார் நடத்துறா? உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, ஏன் கண்ணீர், ஏன் இவ்வளவு உபத்திரம், ஏன் இவ்வளவு நிந்தை, ஏன் வியாதி, ஏன் வறுமை, ஏன் பண நெருக்கடி, கர்த்தர் நடத்துவாரனா இது எதுவுமே இருக்காது. வனாந்தர பிரயாணத்துல 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தினார். விதைக்கிறது நிலைமை இல்ல, விதைக்கிறது விதையும் இல்லை. ஓகேங்களா? அவங்க போகும்போது குடிக்கிறது தண்ணி இல்ல, தண்ணி ஒரு ஆறும் இல்ல. பாலைவனம் ஃபுல்லா, காலை ஃபுல்லா மிக கொடிய வெயில், இரவெல்லாம் மிக அதிகமான குளிர். 40 ஆண்டுகள் 30 லட்சம் பேரை தேவன் வான்னு சொல்லி வந்தாங்க. பசி இல்ல, தாகம் இல்ல, ட்ரெஸ் கிழிஞ்சிச்சுன்னு கவலை இல்ல, செருப்பு தேஞ்சிச்சுன்னு கவலை இல்ல, வெயில் வாட்டிச்சுன்னு கவலை இல்ல, இரவுல குளிர் கொடுமைப்பட்டுச்சுன்னு கவலை இல்ல. எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தா. கர்த்தருடைய அன்பு உங்களை நடத்தும் போது குறைவில்லாத வாழ்க்கையில போகணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நம்ம நடத்துது யார்? உங்களை யார் நடத்துறா? அப்ப என்னன்னா, இன்னைக்கு நான் காரியங்களை என்ன சொல்ல, இந்த மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோட வரும் காலங்கள்ல பகிர்ந்து கொள்வோம். இன்னைக்கு என்னன்னா, நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னு நாம் கத்துக்கணும்.
ஏன் இப்படி ஆச்சுன்னு கத்துக்கணும், எப்படி மாத்தணும்னு கத்துக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இத வாட்ச் நீங்க பாக்குறீங்க, இது எப்படி இருக்கா பாத்தீங்களா? எதை பேர் தெரிஞ்சு இந்த வாட்ச் இதோட உருவம் தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சிச்சு. நான் பையன்கிட்ட குடுத்துட்டேன். அவர் இதை அச்சு ஓச்சு நாசம் பண்ணி என்ன பண்ணுவாரு, அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்துருவாரு. யாராவது ஒருத்தர் புதுசா வந்து இந்த வாட்சை பார்க்காத ஆள் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, என்ன வாட்ச் இவ்வளவு சுக்குநூறு ஆயிடுச்சே, இதுல இருக்கிற டயல் ஒரு மாதிரி இருக்குது, டேப் ஒரு மாதிரி இருக்குது, கண்ணாடி உடைஞ்சு இருக்குது, எல்லாம் இது மாதிரி இருக்குது, இந்த வாட்சோட நிலைமையே இதுதானா அப்படின்னு தோணும். இன்னொரு நாள் நம்ம என்ன சொன்னா, இந்த வாட்ச் ஒரு காலத்துல நல்லா தான் ஓடினது இருந்தது, கம்பெனில அந்த மாதிரி ஒடிச்ச வாட்சை கொடுத்துருப்பான், நல்லா பெஸ்டான வாட்சை கொடுத்துருப்பான், என் கிட்ட இருக்கும்போது பெஸ்டா இருந்துச்சு, எனக்கு அவர்கிட்ட போயிச்சோ அவர் அந்த அலங்கோலமா ஆக்கிட்டாரு. அப்ப என்னன்னா, இதை வச்சுதான் உங்களுக்கு பிரச்சனை. இன்னைக்கு நீங்க காண்கிற எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் உடஞ்சு போன வாட்ச் மாதிரிதான் இருக்குது. அதுல டைம் காட்ட முடியாது, அது நேரம் தெரியாது, அது ஒண்ணுமே புரியாது, அது ஸ்கிராப்புக்கு போடுது, அது கைலாங்கடிக்கு போட்டுதான் தகுதியா இருக்குது. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஒரு நாள் இந்த மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இல்லவே இல்லை. தேவன் எந்த அந்த மனிதனையும் இந்த படும் பாவ நிலையில படைக்கவே இல்லை, அவனை ஒரு உன்னத நிலையில உண்டாக்குனாரு. அந்த உன்னத நிலைய அவன் சாத்தான் தரத்துல ஒப்பு கொடுத்து அவன் பாழாய் போயிட்டான். பாழாய் போனத திரும்ப தேவன் எப்படி சரியாய் மாத்துறாருதான் இந்த வேதாகமம். இதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று தெரிஞ்சாதான் நான் அப்படி வர முடியும். சில பேர் இப்ப இருக்கிற வாழ்க்கையில நான் ஓஹோன்னு வாழ்ந்தேன் என்ன சொல்லுவாங்க, நல்லாதான் இருந்தேன், காலப்போக்குல வருமானம் எல்லாம் இல்லாம இந்த நிலைமைக்கு ஆயிட்டேன். நான் இந்த நிலைமை குறித்து சொல்ல, தேவன் ஒரு மனிதனை எப்படி உருவாக்கினார் என்பதை அறிந்து கொண்டாதான் நம்ம அந்த நிலைமைக்கு போனோம். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறானுமா, ஒரு காலத்துல என் வருமானம் என்கிட்ட நிறைய இருந்தது, அந்த நிலைமைக்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். அது இல்லாம ஆண்டர் வச்ச நிலைமை அது இல்ல, அதை காட்டில ஒரு உன்னத நிலைமையில ஆண்டர் நம்ம வச்சாரு. உன்கிட்ட வருமானம், நீ சுகமா, நீ 10 வீடு எல்லாம் கடவுளா இருந்த அந்த காலத்தை நீ வாஞ்சித்துன்னு இருக்கிற, தேவன் அதை தருவேன் என்று வாக்கு பண்ணல. உன்னை நான் எப்படி உண்டாக்கினோ அந்த நிலைக்கு கொண்டு வந்து வைக்க போகிறேன். அதுதான் உண்மையான காஸ்பல். ஆமே, அதுதான் எனக்கு உண்மையான காஸ்பல். ஆமே. அப்ப இந்த காஸ்பலை நீங்க புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்க ஆசை? எத்தனை பேர் புரிஞ்சிடும்? எத்தனை பேரோட வாழ்க்கை அந்த நிலைமைக்கு போறோம்? அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்க வாழ்க்கை மாறும். அப்ப மனிதன் பாழ்நிலை என்ன? அப்ப நம்ம என்னன்னா ஒரிஜினலா தெரிஞ்சாதான் அதோட டூப்ளிகேட், அது இழந்து போன காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது. தேவன் எதை நமக்கு கொடுத்தார் என்பதை அறிந்தால்தான் நாம் எதை இழந்தோம் என்பதை அறிய முடியும். நாம் எதை இழந்தோம் என்பதை அறிந்தால்தான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யும். புரியுதுங்களா? உங்ககிட்ட 10 ரூபாய் இருந்தது, 10 ரூபாய் தொலைஞ்சு போச்சு, அப்ப அந்த 10 ரூபாய் தேடி கண்டுபிடிக்கணும். தொலையாத 10 ரூபாய் யாரும் தேடுவீங்களா? என் முட்டாள் மாதிரி இருவேன். தொலைக்காத 10 ரூபாய் எப்படியா தேட முடியும்? எங்களை இருந்துச்சு, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், திரும்ப அதை தேடி கண்டுபிடிக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவம். நல்லா புரிஞ்சுக்கணும். முன்னாடி நம்ம வாழ்க்கையை தேவன் நம்மை படைக்கும் போது இப்படி படைக்கல, இந்த சூழ்நிலை படைக்கல. அப்ப தேவன் நம்ம எப்படி படைத்தார் என்பதை அறிந்தால்தான் நம்ம இப்ப எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறோம் என்பது புரியும். இப்ப எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறோம் என்பதை புரிந்தாதான் நாம் திரும்பவும் அந்த நிலைக்கு வர வேண்டியது நம்ம யோசனையா இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேர் புரியுது? இது உதாரணம் சொல்லணும்னா, நல்லா ஹெல்த்தியா வரீங்க, ஒரு 18 வயசுல நீங்க வரும்போது உங்க உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தது. நாள் பட ஒரு 40 வயசு எட்டும் போது உங்க உடம்பு எப்படி இருக்குது? நான்லாம் வந்து பயங்கர அப்படி தாண்டுவேன், அப்படி ஓடுவேன். சேர்லாம் இருந்தா நல்லா அதமன ஓடி வந்து அப்படி தாண்டி அப்படி ஓடிடுவேன். இன்னைக்கு என்ன கடைக்கு போனா சேருக்கெல்லாம் வந்துச்சுன்னா, எங்க கல் இருக்குது, எங்க கட்டை இருக்குது, காலை பத்திரமா வச்சு நந்துப்பாரு. தாண்டணும்னு மனசு தோணுது, தாண்டிடலான்னு நினைக்குது, ஊந்துட்டேன்னா புரியுதுங்களா? அந்த 18 வயசுல இருந்த காரியம் இப்ப இருக்க மாட்டேது. அப்ப யோசிச்சேன், நான் இப்ப என்ன யோசிச்சேன், அந்த ஹெல்த்தி லைஃப்க்கு எப்படி வரணும்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். இப்ப அதைத்தான் சொல்றேன், தேவன் உங்களை படைத்த பொழுது உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது என்பதை அறிந்தாதான் நீங்க எதை இழந்தீங்க என்பதை அறிந்து கொள்ள முடியும். எதை இழந்தீங்க என்று அறிஞ்சாதான் அதை நோக்கி தீவிரமா உங்களால் ஓட முடியும். வயசு முக்கியம் இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வயசு ஆயிடுச்சு, இன்னைக்கு அப்புறம் கடலுக்காக வாழ்ந்தா முக்கியமா? மோசே 80 வயசுல தான் ஸ்டார்ட் பண்ண.
உனக்கான காரியத்தை நீ செய்ய ஆரம்பிக்கும் போது வயது கிறிஸ்தவத்துக்கு தடை இல்லை. சொன்னாரு, கண்ணாடி கூட போடல அவரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான மேனாவே இருந்தாரு. மலை மேல ஏந்து போய் எத்தனை நாள் பாத்தீங்களா தெரியுமா மோசே? சொல்லுங்க. 240 நாள், 80 நாள் இருந்தாரு. எத்தனை நாள்? 10 நாள் சாடாம இருங்களேன். மலை மேல இருந்து இறங்கி வந்து கீழே ஜனங்க பார்ப்பாங்க, திரும்ப அதெல்லாம் கண்டித்து 40 நாள் பாசி முடிச்சு கீழே போயிடுவாரு, திரும்பவும் போயிடுவாரு. 80 days மலை மேல இருந்தா சாவே இல்லை. ஏன்னா அதான் நான் யோசிக்கிறேன், உங்க பலன் எப்போ உங்க வாழ்க்கையில புதுப்பிக்கப்படும்னா தேவ சமூகத்துல இருக்கும்போது. தேவ சமூகத்துல இருந்து 40 நாள் இருந்ததுனால அவர் என்ன ஆனா, நான் யோசிக்கிறதுனால எல்லாருக்கும் வயசு முன்கூட்டி போகுது போல. 20 அது என்ன ஆகும்? 21. அதுக்கு என்ன ஆகும்? 22. நான் யோசிச்சேன், இந்த மோசைக்கு மட்டும் 80ல இருந்து தேவ சமூகத்துல இருக்கிறதுக்கோ 79, 78, 77 பின்னோக்கி போச்சு. அதனாலதான் அவன் அவ்வளவு ஆரோக்கியமா இருந்த. இது வசனங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கழுதை போல் சட்டை எடுத்து வயசு கிறிஸ்தவத்துல ஃபேக்ட் இல்லை, ஒரு தடைக்கல் இல்லை. நீங்க கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். அப்ப நம்முடைய நிலைமை என்ன, நாம் எப்பேற்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 8ஆம் அதிகாரம், சங்கீதம் 8 அதிகாரம் சொல்ல, சங்கீதம் 8 5, 6 வசனங்களை வாசிப்போம். ஆமா 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 ஆஹ் 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 எப்படின்னா 4 காரியங்களை தேவன் மனிதனுக்கு கொடுத்து உருவாக்கினார். எத்தனை காரியங்கள்? பைபிள்ல தேடாதீங்க, என்ன பாருங்க, உங்க மனசுல யோசிக்க, நல்லா யோசிக்க பாருங்க. அட்டென்ஷன் என்ன பாருங்க, குடிக்கல என்ன பாருங்க, நீங்க கத்துக்கோங்க. 4 காரியங்கள் ஆண்டு இருக்குதா? எத்தனை காரியம் சொல்லு? எத்தனை? 4. 1வது என்னன்னா, தேவன் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா பூமியில வரல. 4 காரியங்கள். முதலாவது யாரு? மனிதனை உண்டாக்கினது யாரு? தேவன். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப தேவன் உண்டாக்குனார்னா வத்தலாவோ சொத்தலாவோ நொடிஞ்சு போனதோ இடிஞ்சு போனதோ உருவாக்குவாரு. நீங்களே பிள்ளைகளை பெற்று எடுக்கிறீங்க, வயிற்றுல இருக்கும்போது என்ன ஜபம் பண்றீங்க? போன இருக்க கூடாது, கால் நல்லா இருக்கணும், கை நல்லா இருக்கணும், மூளை நல்லா இருக்கணும், கண்ணு நல்லா இருக்கணும், முடி நல்லா இருக்கணும், பார்வை நல்லா இருக்கணும், மூக்கு மூலியமா இருக்கணும். ஆண்டவரே எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களா? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நீங்க ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கும் போதே இதெல்லாம் உடைச்சல்லாம் இல்லாம நோஞ்சாம இருக்காம வெளியே வரணும்னு நீங்க அவ்வளவு பிரயாசப்படுவீங்களா? தேவன் உண்டாக்கின ஒருத்தன் எப்படி இருப்பான்? இன்னைக்கு காட்டுற எந்த மனிதனும் போல அவன் இல்லை, அவன் தேவனை போலவே இருந்தான். வசனம் சொல்லுது. ஆமென். 2வது, அதான் தேவன் அவனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். அவரை போலவே உண்டாக்கினார். ஆமென். என்னைக்காச்சும் ஆண்டவர் நடந்து போனாரு, நொண்டி போனாரு இருக்குதா? கண்ணு டோரி கண்ணா பார்த்தா இருக்குதா? இல்லைன்னா ஆண்டவர் ஒரு கண்ணு ஒரு மாலை கண்ணாகுதுன்னு இருக்குதா? இல்லைன்னா ஒரு கண் நல்ல கண் ஒரு கண் கெட்ட கண்ணுக்குதா? ஆண்டவர் சூம்பி போயிருந்தாரா? திடாகாத்திரமாய் ஆண்டவர் இருந்தார். நீ வேற சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனை காண வேண்டும் என்றா இயேசுவை பார்த்தாதான் தெரியும். ஆமென். அதுக்காகத்தான் ஆண்டவர் பூமியில இயேசுவை அனுப்பினாரு. இயேசுவை பார், நீ எப்படி உண்டாக்கப்பட்டன்னு உனக்கு தெரியும். ஆமென். அடுத்தது, கனம் மகிமை கண்ணியம் உள்ளவனாக அவனை உண்டாக்கினான். அவனை கனத்தாலும் மகிமையினால கண்ணியம் உள்ளவனா உண்டாக்குனான். இப்ப இருக்கிற மனுஷன் அப்படி இல்ல. இனி கனமுள்ள மனுஷனும் இல்ல, கண்ணியம் உள்ள மனுஷனும் இல்ல, உண்மை உள்ள மனிதர்கள் இல்லை இன்னைக்கு. ஆமென். 4வது, பூமியில எல்லாவற்றுக்கும் அதிபதியாக கண்ட்ரோல் செய்பவனாக உண்டாக்கினார். 4 காரியங்கள் புரிஞ்சுக்க. முதலாவது, மனிதனை உண்டாக்கினது தேவன். 2வது, தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். 3வது, கனத்தினாலும் மகிமையினாலும் அவனுக்கு கொடுத்தார். உண்மை உள்ளவனாக கண்ணியம் உள்ளவனாக உண்டாக்கினார். 4வது, எல்லாவற்றுக்கும் அதிபதியா வச்சிருக்கிறார். உலகமும் அவனுடைய காலடியின் கீழே இருந்தது. சரி, இதுல இப்போ எதெல்லாம் இருக்குதுன்னா, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறோம், ஆனா தேவனை போல இல்லை. புரிஞ்சுதா? தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் தான், ஆனா தேவ சாயல்ல இல்ல. புரியுதா?
தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் தான் அவனுக்குள்ள மகிமையும் கனமும் கண்ணியமும் உண்மையும் இல்ல. தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனும் மனுஷன் தான் அவருக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ற அதிகாரம் இல்ல. அப்ப இப்படிதான் நம்ம வந்தோம். இப்ப இருக்கிறோம் வண்ணம், அப்ப ஆண்டவர் உண்டாக்கின வண்ணம் இல்ல. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது? வழங்குதா? புரிஞ்சிச்சு. அப்ப என்னன்னா ஆண்டவர் மனுஷன் இயேசு கிறிஸ்துவ மனுஷன் என்னன்னா பேலன்ஸ்டான கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம தொடங்கினா நம்ம மனதும் நம்ம சரீரமும் ஆரோக்கியமா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழ்வதற்கு மனதும் சரீரமும் பேலன்ஸ்டான ஆரோக்கியத்துல இருக்கணும். நல்ல திடகாத்திரமான ஆளு, மைண்ட் கொஞ்சம் கோளாறு. எப்படி இருக்கும் வாழ்க்கை? முன்கோபி, போன் ஓடியும், கண்ணாடி ஓடியும், டிவி ஓடியும், பாத்திரம் ஓடியும், எல்லாம் ஓடியும். ஏன்? நல்ல திடகாத்திரமான ஆளு தன் சக்திய உடைக்கிறதுக்கு பயன்படுத்துவார். இன்னொரு பக்கம் போலாம், நல்ல என்ன சொன்னா நல்ல ஆரோக்கியமான மனநிலை உண்டாளு, ஆனா உடல்ல பலவீனம் உள்ளாது, பத்தினேகிற அவராலையும் பிரயோஜனம் இல்லை. மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் இயேசு கிறிஸ்துவை தான் பூரண புருஷரா நமக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்கிறாரு. எதுக்கு வச்சுக்கிறாரு? பூரண புருஷர் எக்ஸாம்பிள் யாரு? அப்ப உங்க தேவன் உண்டாக்கின மனிதரை நீங்க பார்க்க வேணும், கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும்னா இயேசுவை பார்க்கணும். எதுக்கு இயேசு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை எழுதி வச்சுக்கிறாங்கன்னா எதுக்கு எழுதி வச்சுக்கிறாங்க? இயேசுவை நீங்க பார்க்கணும்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அவர் காலையில நைட் எல்லாம் நன்று போனார், உபவாசம் இருந்தார், ஜெபம் பண்ணார், அன்ஹெல்த்தியா சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்க முடியுமா? அப்ப இயேசுவை காண்பதற்கு தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சொல்லுங்க. இயேசுவை பார்த்து நம்மளை மாத்திக்கிறதுக்கு தான். அப்ப முதலாவது இயேசு எப்படி இருந்தாருன்னா அவர் ஒழுக்கத்தின் முழு உருவம். சொல்லுங்க. இயேசு முதல்ல யாரு? ஒழுக்கத்தின் சொல்றா முழு உருவம். ஒழுக்கத்தின் முழு உருவம் பைபிளுங்க. முதல்ல யாரு? இயேசு யாரு? ஒழுக்கத்தின் முழு உருவம். ரெண்டாவது இயேசு யாருன்னா தியாகத்தின் முழு உருவம். சொல்லுங்க. தியாகம், அவரை போல தியாகம் செய்ய ஆள் இல்லை. ஆமென். அடுத்தது இயேசு யாருன்னா தேவனை நம்பி ஒரு மனுஷன் சார்ந்து வாழ்வன் எப்படி இருப்பான் என்று கற்றுக் கொடுத்தார். தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதனின் முழு உருவம். சொல்லுங்க. அதுக்கடுத்தது இயேசு யாருன்னா தேவனை நம்பி இருக்கிறவன் எப்படி வாழ்வான் என்று வாழ்ந்து காட்டினார். ஆமென். அடுத்தது இயேசு யாருன்னா தாழ்மையின் முழு உருவம். சொல்லுங்க. அடுத்தது இயேசு யாருன்னா அர்ப்பணிப்பின் முழு உருவம். எத்தனை காரியம் சொன்னா? 6 காரியம் சொன்னோம். இந்த 6 காரியம் இன்னும் தோண்ட நிறைய இருக்கும், டைம் இல்ல. இந்த 6 காரியம் உங்ககிட்ட இருக்குதா? இயேசு ஒழுக்கத்தின், தியாகத்தின், தேவனை நம்பி இருக்கிற மனுஷனின், தேவனை நம்பி ஒரு மனுஷன் வாழ்ந்தானா எப்படி வாழணும்னு வாழ்ந்த, தேவனை சார்ந்துள்ள மனிதன் எப்படி இருக்கணும் வாழ்ந்தான். அப்புறம்னா தாழ்மையின் உருவம் யாருன்னா இயேசு. அடுத்தது அர்ப்பணிப்பின் உருவம் யாருன்னா இயேசு. இதுதான் ஆதாமை உண்டாக்கின சாயம். ஆதாம் இப்படிதான் இருந்தார். ஆதாம் எப்படி இருந்தாரு? இப்படிதான் இருந்தாரு. நான் ஏன் இப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க, உங்களுக்கு புரியும். நான் ஆண்டவர் சொல்லுத நீங்க நல்லா கவனிச்சுனா புரியும். ஆதாம் தேவனை போல உண்டாக்கினாரு. தேவன் சகல விலங்குகளையும் பறவைகளையும் உண்டாக்கி ஆதாம் முன்னாடி கூட்டின்னு வந்தார். கோழி, சேவல், அதுக்கு முன்னாடி அந்த பறவை மட்டும் வந்துச்சு. கோழி, சேவல் யார் பேர் வச்சா தெரியுமா? ஆதாம் வச்சார். யார் வச்சா? ஃபர்ஸ்ட் காளை யார் வச்சா? ஆதாம் வச்சார். அப்போ ஒவ்வொரு பெயர் வைக்கிறதா இந்த காலத்துல இல்ல. நீங்க ஒரு 10 பேருக்கு பேர் வைங்கள. இன்னைக்கு எல்லாம் தலைவர்கள்லாம் நடைப்பிரயாணம் போறாங்க, சுற்றுப்பிரயாணம். பேர் வைக்கிற கூத்த பாத்துக்கிறீங்களா? காமெடியா இருக்கும். ஆமே. ஏன்னா 10 பேர் வர மாட்டேன், 2 பேரை வச்சிடறாங்க, இல்லன்னா பேரை மாத்தி வச்சிடறாங்க. ஆமே. ஆம்பளை குழந்தைக்கு பொம்பளை குழந்தையும், பொம்பளை குழந்தைக்கு ஆம்பளை பேரையும் ஏனோ தானே வச்சிடறாங்க. உங்க பேர் வைக்கிறது கஷ்டமா இருக்கு. உங்க பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா இல்லையா? கூகுள பாத்தீங்க, அதை பாத்தீங்க, இதை என் பிள்ளைங்க எல்லாம் நான் கஷ்டப்படல. ஆண்டவர் சொன்னாரு வெஸ்ட் போயினே. ஆமே.
அல்லேலூயா. அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் நீங்க மீன் எத்தனை மீன் இருக்குது? கவலை மீன் இருக்குது, மத்தி மீன் இருக்குது, நெத்திலி மீன் இருக்குது, வாழை இருக்குது, வவ்வால் இருக்குது. இதுக்கெல்லாம் அவர் தான் பேர் வச்சாரு. குழப்பம் வருமா வராதா? திடீர்னு ஒரே மீன் பாரு, மத்தி மீனோ வாழை மீனோ கவலை மீனோ எல்லாம் மத்தி ஒன்னா தான் இருக்கு. சில மீன் பார்த்தா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா அதெல்லாம் கரெக்டா பேர் வச்சாரு. எப்படி வச்சாரு? தேவ சாயல இருந்தாரு, தேவ ஞானத்துல இருந்தாரு, தேவனை போல இருந்தாரு, ஞானத்துல குறைவு இல்லாத மனுஷனா இருந்தாரு. எல்லாமே ஜோடி ஜோடியா வந்துச்சு. எல்லாமே இவர் எப்படி இருந்தாரு? தனியா தான் இருந்தாரு. என்னைக்காச்சும் சேவல் இருக்குது, கோழி இருக்குது, ஆண் மயில் இருக்குது, பெண் மயில் இருக்குது, மைனான்னு 2 இருக்குது, ஒட்டகத்துல 2 இருக்குது, மாடுல 2 இருக்குது, ஆடுல 2 இருக்குது. என் கடவுள என்ன மட்டும் ஒன்னா பச்சை கேள்வி கேட்டாரா? இதுதான் அர்ப்பணிப்பின் முழு உருவம், இதான் ஒழுக்கத்தின் முழு உருவம். தேவன் தான் சொன்னாரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஆகம் தனிமையா இருப்பது நல்லதில்ல. ஆண்டு கிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வேலை கேட்கவே இல்லை. அவர் பர்ஃபெக்டா வாழ்ந்தாரு. இயேசு இந்த பூமியில யார காட்டனா? ஆதி மனிதன் ஆதாமின் உருவத்தை காட்டுவதற்கு இயேசு வந்தார். ஆமே. அப்ப நம்ம யார போல இருந்தனா, இயேசு எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில இருந்தாரோ அப்படியே நம்ம வாழ்ந்தோம். இல்லையா? புரிஞ்சுதுங்களா? அப்ப இப்போ நம்ம இப்படி இருக்கிறோமா? யோசிங்க. தியாகத்துல அது போல இருக்கிறோமா? பாக்கணும். தியாகத்துல அது மாதிரி இருக்கிறோமா? ஒழுக்கத்துல அது மாதிரி இருக்கிறோமா? உண்மையில அது மாதிரி இருக்கிறோமா? நன்மையில அது மாதிரி இருக்கிறோமா? அர்ப்பணிப்பு அதுல இருக்கிறோமா? ஆண்டவரை நம்பி வாழ்றோமா? இதெல்லாம் நம்ம ஏடப்படும். ஆனா நம்ம இப்ப இப்படி இல்லை. தேவன் முன்னாடி நம்ம வேற மாதிரி பச்சாரு. இந்த என்டையர் லைஃப எது மாத்திச்சுன்னா பாவம் மாத்திச்சு. இந்த தேவ சாயல இன்னைக்கு நம்மளே பிடிக்காத சில பேருக்கு அவங்களே பிடிக்காது. சில பேருக்கு யாருக்கு பிடிக்காது? அவங்களுக்கு பிடிக்காது. சில பேருக்கு மத்த மனுஷரை பிடிக்காது. காரணம் என்னன்னா, ஒண்ணு அவன் வாழ்ற வாழ்க்கை அவனுக்கு பிடிக்காது, இன்னொன்னு மத்தவங்க வாழ்ற வாழ்க்கை அவனுக்கு பிடிக்காது. எப்படியோ ஒருத்த மனுஷன் மத்தவங்க விரும்பாத ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா இயேசு பிடிக்காத ஆளுங்க யாருன்னாங்கிறீங்களா? எல்லாருக்கும் இயேசு பிடிக்கும். எல்லா மனிதர்களும் இயேசு பிடிக்கும். அவரை மாதிரி யாரும் இல்லை. நீங்க போய் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இயேசு புகழ்ந்து பேசுறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை எல்லாராலும் புகழப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமே. அப்ப நம்ம எதை இழந்தோம் என்பதை புரிஞ்சுக்கிட்டோமா? இதன் பேர் ஃபாலோ பண்றீங்க, விளங்குதா இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்ம இயேசுவை போல மாத்த வந்திருக்கிறார். இதுக்குதான் ரட்சிப்பு. யார போல மாற போறீங்க? யார போறேன் யார போல? எப்பத்துல இருந்து? ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அது ஆரம்பிச்சிச்சு. நீங்க அலோவ் பண்ணா அது நடக்கும். ஆமே. இயேசு யாருக்கும் பிடிக்காதுக்குதா? நீங்க சொல்லுங்க, இயேசு யாருன்னா பிடிக்காதுக்குதா? நீங்க யாருக்காச்சும் இயேசு பிடிக்காதா? எங்க பார்த்து பேசுங்க. நான் மெசேஜ் பண்ற கவனமா இருக்கோம். இங்க இயேசுக்கு உங்களை யாருக்காவது பிடிக்காதுக்குதா? எல்லாருக்கும் இயேசு பிடிக்குமா? உங்களை மத்தவங்க பிடிக்க மாட்டேங்குது. ஏன் உங்களை பார்த்தா மத்தவங்க பிடிக்க மாட்டேங்குது? எல்லாரும் பிடிக்கும், இவனை மட்டும் எனக்கு பிடிக்க பிடிக்காது. எல்லாரும் பிடிக்கும், இவனை மட்டும் எனக்கு பிடிக்க பிடிக்காது. ஏன் அந்த வார்த்தை வருது தெரியுமா? நீ இயேசுவா இல்லாததுனால மத்தவங்களால உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. நீ இயேசுவை போல மாறு, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். கை வைக்க, மனசுல கை வைங்க. நான் இயேசுவை போல மாறினா எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். இப்ப ஏன் எல்லாருக்கும் என்ன பிடிக்க மாட்டேன் தெரியுமா? சொல்லு. இப்ப ஏன் எல்லாருக்கும் என்ன பிடிக்க மாட்டேன் தெரியுமா? நான் இயேசுவை போல இல்லை. நான் இயேசுவை போல மாறினா எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். ஆமே. அப்ப எல்லாரும் பிடிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னா இயேசுவை போல வாழ்ந்து ஆகணும். அப்ப நம்ம தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனிதர்கள். அப்ப தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9ஆம் வசனம் படிப்போம். புரிஞ்சுதா? நம்ம சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து நம்மள பார்த்து யாக்கோபு என்ன சொல்றாரு? யாக்கோபு புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகம். ரொம்ப ஒரு மனிதனை போஸ்ட்மார்டம் பண்ற புத்தகம். உள்ளதெல்லாம் நோண்டி வெளியே கொண்டு வந்துடும். நீங்க யாராவது மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாக்கோபு நிறைய பிரச்சனையே இருக்கும். யாக்கோபு போட்டு உங்களை வறுத்து எடுத்துரும், உங்களை மாத்திடும். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் உங்க நாக்க வச்சு தேவனை துதிக்கிறீர்கள். சொல்லுங்க, என்ன பாரு எல்லாங்க பாரு கவனி. நீங்க என்ன பண்ண, உங்க நாக்க வச்சு தேவனை துதிக்கிறீங்க. சந்தோஷம்பா.
அதே நாக்க வச்சு தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறீங்க. யார சபிக்கிறேன்னா, தேவனை போலவே ஒருவன் உண்டாக்கப்பட்டுகிறான் தெரியுமா? பூமிக்கு தேவனாகவே ஒருவன் உண்டாக்கப்பட்டுகிறான் தெரியுமா? அவனை சபிக்கிறீங்க. புரிஞ்சுதா? உங்க புள்ள யாரு புள்ள? அது யார் சாயலா உண்டாக்கப்பட்டுச்சு? அதை நீங்க திட்டுற வார்த்தை நல்ல வார்த்தையா? தேவன் சாயலுக்கு உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்குற பட்டம்னா, தேவன் சாயல உண்டாக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீங்க கொடுக்குற பேர் நான் நாய பேர் இன்னும் சொல்ல முடியாத பேர்லாம் வச்சு கொடுக்குறீங்க. உங்க புள்ள நீயே பெத்த புள்ள நாசமா போறேன்னு நீயே சபிக்கிற. கெட்டுப்போ, நல்ல கதிக்கு போவியா? எப்படி போறாங்க பாரு. நான் கண்ணார கேட்டுக்கிறேன். பெத்த தாய் சபிச்சதை பாத்துறேன். நல்லா போறான். வர சொல்ல பாசல்ல வருவாங்க. என்ன வருவாங்க சொன்னவங்க பாசல்ல வந்ததே நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. நீ தேவனையாவே நாம வாயால துதிக்கிறேன். தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனிதனையும் அதே வாயால சபிக்கிற. நீ எப்படியாப்பட்ட மனுஷன் என்பது புரிஞ்சுக்கோ. உன்னை இவ்விதமாய் நான் உருவாக்கவில்லை. நாக்கு பொல்லாதது, நாக்கு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. நாக்கு தான் உன் வாழ்க்கையின் ஸ்டேரிங்கு. நாக்க மாத்தினா நீ தேவனை போல மாறிடுவ. சொல்லுங்க. என் நாக்கு தேவன் விருப்பமாய் பேச ஆரம்பிச்சா என் வாழ்க்கை தேவனாவே மாறும். எத்தனை பேரு அந்த ஆண்டவராகிய இயேசுவின் சாயல் அடைய விரும்புறீங்க? கை தூக்குங்க. முதல் கண்டிஷன், நாக்கு மாறிச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். ஆமென். நாக்கு சரியான காரியங்களை அறிக்கை செஞ்சுச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். நாக்கு சரியானதை பேச ஆரம்பிச்சுன்னா வாழ்க்கை மாறிடும். வசனம் சொல்லுது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாம போகாது. நீ ஒன்றாவது கூட பேசினா அந்த பாவம் இருக்கும். நீ நான் அமெரிக்கா பொருளாதாரத்தையா பேச போறீங்க? இல்ல இந்தியா விழுந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த வைக்க போறீங்க? வார்த்தை சுருக்கமா இருக்கு. போன்ல வார்த்தை சுருக்கமா இருக்கணும். சக மனிதோட தான் வாழ்க்கை சுருக்கமா இருக்கணும். உன் வாழ்க்கையில உன் வாய் சாபத்தையும் பிறப்பிக்கும். உன் வாய் அழிவையும் கொண்டு வரும். உன் வாய் உன்னை வாழ வைக்கும். உன் வாய் உன்னை வழுக்கி விழவும் வைக்கும். எதை பேசுற? அசிங்கமா பேசுற. அந்த அவதூறான வார்த்தையை பேசுற. நல்லவங்க மேல அந்த அவதூறான வார்த்தையை பேசும்போது அது கெட்டு போகும். அது உன் கண்ணு காணும். நீ பாப்ப. தேவன் எந்த மனிதனை கெடணும்னு திட்டம் வைக்கவே இல்லை. என் வார்த்தை ஒரு மனிதனை கெடுக்க முடியும். என் வார்த்தையினால ஒரு மனிதனை மாற்ற முடியும். என் வார்த்தையினால என்ன வாழ வைக்க முடியும். என் வார்த்தையினால என்னை அழிக்கவும் முடியும். தேவ சாயனால் உண்டாக்கப்பட்ட உன் நிலைமை ஆண்டவன் பிராண்ட் நியூவா குத்தாரு. இன்னைக்கு உடஞ்சி போய் நொறுங்கி போய் உருக்குலைஞ்சு இருக்க போறதுக்கு காரணம் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லை. நீங்க எடுத்த முடிவுதான். உங்க வாயின் அறிக்கை தான். நீங்க தேவனை விட்டு தூரம் போனதுதான். அல்லேலூயா. ஆனா ஆண்டோடைய அன்பு என்ன தெரியுமா? இதை நான் சரி செய்ய விரும்புகிறேன்னு சொல்றேன். இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சரி செய்ய விரும்புகிறான். இதற்காக தான் இயேசு மரித்தே ஆகிக்கிறேன். ஆமே. எத்தனை பேருக்கு இது சரி செய்யணும்னு ஆசை? நல்லதான சொல்றேன். நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்றேன். நான் எப்படி ஆக்க போறேன்? நான் ஆக மாட்டேன். ஆண்டவர் கையில ஒப்புக்கிட்டா நான் இதை ரிப்பேர் என் பையன் வச்சு சுக்குநூறாகிட்டான், நாசமாகிட்டான். இந்த வாட்சை மேக் பண்ண கம்பெனிக்கு எடுத்து போய் இதை சரி செய்யணும் குத்தா, இது சரி செஞ்சு எப்படி வரும்? எப்படி பாக்ஸ் பீஸா வந்தது அதே மாதிரி வரும். அந்த அந்த மேனுபேக்சரர், அந்த மெக்கானிக், அதை உருவாக்குற அந்த கம்பெனி அதை சரி செஞ்சிடும். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கெட்டு போய் அழிஞ்சு போய்விட்டோம். நீ உன்னை உருவாக்குன என் கரத்துல ஒப்புக்கொடு, அர்ப்பணி. நான் உன்னை எந்த நிலையில உருவாக்குனோ அதே நிலையில உருவாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்றேன். ஆமே. உங்களை உருவாக்குற இடம் தான் நீங்க ஜெபம் பண்ணுகிற இடம். உங்களை உருவாக்குற இடம் தான் நீங்க வேத வாசிக்கிற இடம். உங்களை உருவாக்குற இடம் தான் இந்த சபை. கெட்டு போகிறவர்கள் சபை கூடி வருவதை விட்டு விடுவார்கள். யாருக்கு தேவனை போல உருவாக விருப்பம் இல்லையோ அவங்க தேவ சபையை விட்டுருவாங்க, தேவ சமூகத்தை விட்டுடுவாங்க, தேவ வார்த்தையை விட்டுருவாங்க. இதை மூணுத்தையும் விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வர இன்னொன்னு சொல்றாங்க, தேவ மனிதரோட ஐக்கியத்தை விட்டுருவாங்க. ஆமே ஆமே. அல்லேலூயா. இயேசு கூட இருக்கிற வரைக்கும் யூதாஸ் நல்லவனா இருந்தான். என்னைக்கு போய் தகாத மனிதரோட சேர்ந்தானோ இயேசுவை காட்டி கொடுக்கறனா மாறிட்டான். உன் சவகாசம் மாறிச்சுன்னா உன் வாழ்க்கை மாறிடும். இயேசு கூட இருக்கிறதுக்கும் பணப்பைக்கு அதிகாரி. இயேசு விட்டு கொஞ்சம் தூரம் போனதும் 30 வெள்ளி காசு காட்டு கொடுத்தாரு.
உன் சவகாசம் மாறிச்சுன்னா உன் வாழ்க்கை மாறிடும். நீ யாரோட இருக்கிறியோ அவங்கள போல இருப்பேன். அல்லேலூயா. இயேசு கூட இருக்கிற வரைக்கும் யூதாஸுக்கு பேர் என்னது? பினான்ஸ் மேனேஜர். ஈஸ்டர்ல அவர் யாரு? பினான்ஸ் மேனேஜர். இயேசு விட்டு போன பிறகு அவர் பேர் என்னது? திருடன். 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 இயேசுவே நம்பி ஒருத்தனுக்கு பணப்பைய கொடுத்தான்னா அவன் எவ்வளவு உண்மையா இருப்பான். என்னைக்கு சவகாசம் மாறுதோ உன் உண்மை மாறிடும். திருடனா மாறிட்டான். இயேசு கூட இருக்கும்போது எவ்வளவு காணிக்கை இயேசு கொடுத்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் உண்மையா இருந்த ஒரு மனிதன் என்னைக்கு இயேசுவை விட்டு சவகாசம் மாறி போச்சோ அன்னைக்கு அவன் பேர் திருடன். உண்மை உள்ளவன் திருடனாய் மாறுவதற்கு என்ன காரணம்னா சவகாசம் காரணம். அல்லேலூயா. ஆமென். புரிஞ்சுக்கொள்ளுங்க. உன் சவகாசம் மாறினா உன் வாழ்க்கையே மாறிடும். உன் பேரே மாத்திடும். உண்மை உள்ளவன் என்று எண்ணி பணப்பைய இயேசு கொடுத்தா என்னை ஆண்டவரை விட்டு தூரம் போனானோ 30 வெள்ளிக்காசு சின்ன பணப்பைக்காக திருடனா மாறிட்டான். ஆண்டவர் சொல்றனா உங்களை உருவாக்குற இடம் சபம், தேவ சமூகம். உன்னை உருவாக்குற இடம் தேவ சமூகம். நீ ஜெபிச்சா தேவ சமூகம் வரும். நீ வேதம் வாசி தியானிச்சா தேவ சமூகம் வரும். நீ ஆராதனையில சபையில கூடி ஜெபிச்சா ஆராதிச்சா தேவ சமூகம் வரும். பரிசுத்தவான்கள் ஒருவர் 2 பேர் பேசிக் கொள்வார்கள், அங்க தேவன் வந்து நிற்பார். வருவானுக்குதா 2 பேர் பேசுற அந்த இடத்துல யாரும் வருவானாரு? ஏமா நீ வேற ஏதோ அசிங்கமா தப்பு தப்பா பேசின அவதூற கேவலத்தை வல்ல கூச்சப்பட வார்த்தை நீ பேசுற தேச வருவாரா? பரிசுத்தவான்கள் பேசுற இடத்துல தேவன் வருவார். அது தேவ சமூகம் வருகிற இடம். தேவ சமூகம் எங்க எங்கெல்லாம் வருதோ அங்க மனிதனோட வாழ்க்கையில மாற்றம் வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எது அதெல்லாம் நம்ம கெடுத்தோம்னு சொல்லிட்டு வேத வசனத்தின் அடிப்படையில நான் சொல்றேன், அதெல்லாம் தேவன் சரி செய்ய விரும்புகிறேன். ஆமே. முதலாவது மனிதன் எதை கெடுத்தானா ஒழுக்கம் பாழாகி விட்டு. முதலாவது எது பாழாக பேச்சு? ஒன்னே ஒழுக்கம் என்னாச்சு? எத்து வைங்க, எத்து பத்திரமா. ஒழுக்கம் என்னாச்சு? பாழா போச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவன் ஏன் ஒழுக்க கேடு உள்ளவனா இருக்கிறான்னா, ஒழுங்கீனமா இருக்கிறான்னா அவன் பாவத்தை தன்னை வித்ததுனால, சாத்தானுக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால. சாத்தானுடைய ஆவிகளுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? தேவன் ஆவியானவருக்கு என்ன பேரு? பரிசுத்த. அது என்ன ஆவி? அசுத்த ஆவி எப்படி உங்களை சுத்தத்துல நடத்தும்? அசுத்த ஆவி உன்னை எப்படி ஒழுக்கத்துல நடத்தும்? அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தா நீ எப்படி நன்மையா நல்லதை செய்வேன். புரியுதா? அப்போ மனிதனுடைய ஒழுக்க கேடுக்கு காரணம் என்னன்னா அவன் ஒழுக்கம் இல்லாத ஆவிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுதான். பாவம் செய்யும் பொழுது வசனம் சொல்றது பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நீ பாவத்துக்கு அடிமையா இருந்து எப்படி நீதியை செய்ய முடியும்? உனக்கு எஜமான் சாத்தானா இருக்க முடியும், நீ எப்படி பரிசுத்தமா கொண்டாட முடியும்? உன் எஜமான் சாத்தானா இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. நல்லது செய்வதற்காக உண்டாக்கப்பட்ட மனிதன் பலவிதமான தீமைகளை செய்கிறான், துணிகர பாவங்களை செய்கிறான், கெடுதிகளை செய்கிறான், வன்முறை செய்கிறான், அயோக்கியதனத்தை செய்யறான், பிறரை கெடுக்கிறான், தன்னையும் கெடுக்கிறான். ஒழுக்கக்கேடு என்ன தெரியுமா? ஒழுக்கக்கேடோட டெபினிஷனை நான் உங்களுக்கு சொல்றேன். தானும் கெடும், தன்னை சார்ந்தவனை கெடுக்கும். ஒழுக்கக்கேடு உள்ள மனிதர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? குடிகார ஒருத்தர் உன் ஃப்ரெண்டு எங்க போடுவார்? மாமா சர்ச்சுக்கு வாமா, மாமா கோயிலுக்கு போலாம், மாமா தான தர்மம் பண்ணலாம், மாமா ஸ்கூலுக்கு போலாம், மாமா காலேஜுக்கு போலாம் சொல்லுவாரு. பாத்துக்கிறியா? கட்டிங் கட்டிங் கட்டிங். டைம் ஆயிடுச்சு 12. நான் யா வரலையா? நான் வாங்கலையா? போடலாமா? குடிகார நண்பன் குடிகாரத்துக்கு தான் கொண்டு போவான். புகை பிடிக்கிற நண்பன் புகை பிடிக்கிறதுக்கு தான் கொண்டு போவான். வேஷ்டி மார்க்கத்தான் கொண்டு போவாங்க. திருடன் கொண்டு போவான். கொள்ளடிக்கதான் கொண்டு போவான். உன் ஆண்டவர் கொண்டு வர மாட்டான். ஒழுக்கக்கேடோட டெபினிஷன் அது ஒழுக்கக்கேடும், அதை சேர்ந்தவங்களுக்கு கெடுக்கும். அல்லேலூயா. பிள்ளைகளை என்ன பண்றீங்க? ஒழுக்கக்கேட கொண்டது புரியுதா? அப்ப நம்ம ஒழுக்கம் கெட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு ஞானம் இருக்கு தெரியுமா? இந்த போனை உண்டாக்குனது நல்லதுங்க இல்ல, இந்த கேமரா உண்டாக்குறது நல்லதுங்க. எவ்வளவு நல்ல காரியத்துக்காக கேமரா, நல்ல ஸ்வீட் மெமரிஸ போட்டோ எடுத்துட்டு குழந்தை நடக்குறது, குழந்தை சிரிக்கிறது, இதெல்லாம் இதே ஆபாசத்தை ஆக்கிட்டாங்க. இதுல திருட்டு நடக்குது, தகவல் தொடர்பை தப்பா பயன்படுத்துறாங்களே.
இதுல ஒரு லாக்கு 48 லாக்கு, இதுல ஒரு ஹைட் பண்ணி எல்லாருக்கும் தெரியாம தப்பு செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு தெரியுமா? இந்த உருவாக்குனவன் இத கெட்டதுக்கா உருவாக்குனா? தேவன் ஞானம் கொடுத்து நல்லதுக்கு உருவாக்குனா. அந்த ஞானத்துல பிசாசு ஊடுருவி இத கெட்டதுக்கு பயன்படுத்துறான். ஒழுக்கக்கேடுதான் உண்டாகும். நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ தேவ மனிதர்கள் உலகத்துக்கு தேவையான நல்ல கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தாங்க. எத்தனையோ பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்கள் அதே மைண்ட பயன்படுத்தி பாம்பு வைக்கிறான். கத்தி எதுக்கு உண்டு பண்ணாங்க? காய் கட் பண்றதுக்கு, கறி கட் பண்ணதுக்கு, நல்ல கேக் கட் பண்றதுக்கு. இன்னைக்கு என்ன பண்ண, கத்தி எடுத்து மனுஷனை கட் பண்ணிடுறாங்க. தேவன் உருவாக்குன ஞானம் நமக்கு வாழ்க்கை ஈஸி ஆக்குறதுக்கு, மனித ஞானம் மனிதனை அழிக்குது. ஒழுக்கக்கேடு தன்னை கேடும், தன்னை சார்ந்தவர்களை கெடுக்கும். அப்போ ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஒழுக்கக்கேடு விட்டவர்களா இருக்கிறோமா? நீங்க என்ன செய்றீங்களா கேக்குறேன். நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரிஞ்சவரை நான் கேட்க மாட்டேன். ஆமே, ஆண்டவர் சொல்றதெல்லாம் மனசுலயே வச்சுக்கோ. ஆமே, ஜபம் மாத்திரம் தான் பண்ணினுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப ஒழுக்கக்கேடு இருக்குதா இல்லையா? ஏது மாறணும் ஆசையா? ஆசைப்படுறீங்களா? அந்த கிட்ட வந்து காத்துறாரு. இதை சொன்னதான் இயேசு மறிச்சார். ரெண்டாவது, ஒரு மனுஷன் எது கெட்டு போச்சுன்னா அறிவு கெட்டு போச்சு. சொல்லுங்க, ரெண்டாவது எது கெட்டு போச்சு? எது கெட்டு போச்சு? அறிவு. விஞ்ஞான அறிவு. ஆண்டவர் கொடுத்த விஞ்ஞான அறிவு பாத்தீங்களா? ராக்கெட் விடுறான், ஏரோப்ளேன் செய்யறான், என்ன பண்ண ஜெட்டு கண்டுபிடிக்கிறான். இன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல வந்து நடந்து ரொம்ப தூரம் நடப்பாங்க. சைக்கிள் கூட இல்லாத காலம். சைக்கிள் கண்டுபிடிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் பைக் வந்தவனையா பெடல் போடுறது கம்மியாச்சு. இப்ப பார்த்தா ரொம்ப சூப்பர் பைக் எல்லாம் வந்துச்சு. ஒரு காலத்துல வந்து இங்க இருந்து ஸ்ரீலங்கா போனோம்னா எவ்வளவு லாங் போனோம். ஒரு நாள் வெளியே கப்பல்ல போனா மாத கணக்குல போனோம். இன்னைக்கு பிளைட்ல இப்ப ஏறினா அங்க போயிடும். சோனிக் அதெல்லாம் ஒலி ஊடுருவ ஜெட்லாம் இருக்குது. ஒலி வேகத்துல தான் அதெல்லாம் அப்படி போயிடலாம் நாட்டுக்கு. இப்ப சைனால தான் கண்டுபிடிச்சிடலாம் புல்லட் ட்ரெயின். மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகம் போனா? 300 கிலோமீட்டர். திருச்சி 300 கிலோமீட்டர் இருக்குமாடா? திருச்சிக்கு நம்ம நார்மலா போனா 6 மணி நேரம் போகணும். 5 6 மணி நேரம் போனோம். புல்லட் ட்ரெயின்ல போனா 1 ஹவர்ல போயிடலாம். எத்தனை வரல? இப்ப விஞ்ஞானம் இவ்வளவு பூரிப்பு, இவ்வளவு அழகா ஆச்சு. இதே விஞ்ஞானத்தை வச்சு கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சாங்க. இதே விஞ்ஞானத்தை வச்சு எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடிச்சாங்க. இதே விஞ்ஞானத்தை வச்சு கேன்சரை உருவாக்குற காரியத்தை கண்டுபிடிச்சாங்க. இதே விஞ்ஞானத்தை வச்சு எவ்வளவு நோயுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சான். விஞ்ஞானத்தை வச்சு தேவன் கொடுத்த அறிவை வச்சு நன்மையும் மனிதர் செய்யறான். அந்த அறிவு பிசாசு கைட்ட போனோம், தீமையும் செய்யும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, தேவன் அறிவை பட்டு எவ்வளவு மெடிசன் உருவாக்குவாங்க தெரியுமா? ஒரு காலத்துல இந்த ஆடி மாசம் எல்லாம் எனக்கு யாரும் தப்பா நினைக்க கூடாது, விலங்குன்னு சொல்றேன். ஏன் தெரியுமா வேப்பல கட்டுறாங்க? ஏன் நம்ம மஞ்சள் தண்ணி கட்டிருக்கிறாங்க? எதுக்காக? சாமி வர்ணத்துக்கா? ஆடி மாசத்துல அதிகமா இருக்கும். அதிகமானா என்ன ஆகுனா, எந்த இடத்துல உட்காந்து தெரியும்? அது வந்து சோத்துல எல்லாம் உட்காந்துரும். அதை சாப்பிட்டா என்ன ஆகுனா கால்ரா வரும், வியாதி வரும். அதனால அது வரக்கூடாதுன்னு நோய் எதிர்ப்பு சக்தி தான் வேப்பல, நோய் எதிர்ப்பு சக்தி தான் மஞ்சள், நோய் எதிர்ப்பு சக்தி தான் சாமி தெளிக்கிறது. இதை நம்ம சாமின்னு சொன்னதான் செய்வோம்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அது மாதிரி ஆகிட்டான். ஆடி மாசம் ரொம்ப பரவும். புரியுதா? இன்னைக்கு கலர் எல்லாம் இல்லைங்க. இன்னைக்கு லூஸ் மோஷன் அதிகமா வந்துச்சுன்னா செத்துருவாங்க தெரியுமா? இன்னைக்கு ஸ்போர் லாக்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிட்டாங்க. போட்டவனே லாக் ஆயிட்டேன். அன்னைக்கு காலரா இருக்கும்போது ஒரு லாக்கம் இல்லைல்ல. மனுஷன் என்ன ஆனா செத்துவம் பொழிக்க வாழ்ந்தான், செத்தம் பொழைக்க வாழ்ந்தான். இந்த விஞ்ஞான அறிவு, தேவன் கொடுத்த ஞானம் மனிதனின் நோயை குணமாக்குற மருந்தை கண்டுபிடிச்சது. இது ஏன் ஞானத்தை ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சானே? ஒரு வாரம் சோறு உள்ளது. எந்த லூஸ் மோஷன் வரக்கூடாதுன்னு மாத்திரையை உண்டாக்கணுமோ ஃப்ரிட்ஜில் வச்சு அதே மாதிரி வச்சிருவோமே. ஹோட்டல்காரன் என்ன பண்றான்? சூடு பண்ணி கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டுறானே. தேவன் கொடுத்த ஞானம் நன்மைக்கு பயன்படுத்துது. அதே ஞானம் சாத்தான் கிட்ட போச்சுன்னா தீமையாவும் இருக்குது. அறிவு கெட்டு போச்சு. ஆமே, இண்டஸ்ட்ரியல் தொழில் புரட்சி வந்தது, சக்கரை அதிகமாச்சு. ஒரு காலத்துல சோறு, வெள்ளை சோறு, நான் சொல்ற உண்மை, சோறு தீபாவளிக்கு செய்வாங்க. இட்லி, பொங்கல், தோசை, வடை எல்லாம் தெரியுமா? தீபாவளிக்கு பலகாரம் அதெல்லாம் செஞ்சா தினமும் சோறு சாப்பிட்டா பெரிய பணக்காரங்க. அன்னைக்கு சுகர் யாருக்கு வரும்னா பணக்கார வியாதி சுகர். இன்னைக்கு இந்தியாவுக்கு பெரும்பாலும் சுகர். ஏன்? எல்லாரும் பணக்கார ஆயிடும், எல்லாரும் சோறு சாப்பிடுறாங்க.
அந்த காலத்துல கேழ்வரகு, கம்பு, சோளம், ஒரு வேளை சோறு கட்டா பெரிய விஷயம். நான் ஊருக்கு போயிருக்கேன் சின்ன வயசுல, பால் இல்லாம எழுதுகிறேன். எங்க அம்மா கிட்ட சொன்னா, இனிமேல் இந்த ஊருக்கு வர மாட்டேன் நானு. ஒரு பால் கொடுக்காம பசியில சாவடிக்கிறீங்க, வரவே மாட்டேன். இன்னைக்கு ஊருக்கு போனா ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, கொடைக்குது, ஹோட்டல் இருக்குது, அது இருக்குது, காசு இருந்தா வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்கிறல. ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் பெருக்குச்சு, தொழில் புரட்சி வந்துச்சு, கம்யூனிகேஷன். ஒரு நாள் செத்த செய்தி எல்லாம் அமிச்சா அவர் அடக்கம் பண்ணதான் வருவாங்க. அதனாலதான் 16 நாள் காரியத்துக்காக வந்து சேரு. மதுரையில இருக்கிறாரு, செத்துட்டாரு, இங்க இருந்து நந்து போனோம், எப்படி போறது? மாட்டு வண்டியில போறதுக்குள்ள 16 நாள் ஆயிடும். சாவுக்கு வந்தா ஒண்ணு பாலுக்கு வரணும், பாலை மிஸ் பண்ணா காரியத்துக்கு போகணும். இதனாலதான் சாவு, பாலு, காரியம் வச்சாங்க. என்னைக்கு எத்தனையோ போனாச்சே, உயிர் இப்படி போனோடனே நம்மளுக்கு வந்துருது, மூச்சு விட்டாரு. எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு 2 நாளாலும் வராத நியூஸ் 2 நிமிஷத்துல வந்துச்சு. கம்யூனிகேஷன், ஒரு ஞானம் வந்து பெருக்குச்சு. இப்ப அதே ஞானத்தை கம்யூனிகேஷன்ல பயன்படுத்தி அதோ அங்க வர போட்டுறவனு திருப்பிட்டான், லெப்ட்ல ரைட்ல திருப்பிட்டான், கெடுக்கிறதுக்கும் பயன் பண்றானுங்க. இந்த ஞானம் ஆண்டர்கிட்ட வரும்போது இதை வச்சு நல்லவா இருக்கும். இந்த அறிவு தேவன்கிட்ட வரும்போது கெட்டதா இருக்கும். பாவம் என்ற விஷத்தை அறிவுல புகுத்திட்டான் சாத்தான். புரியுதா உங்களுக்கு? பாவம் புகுத்திச்சு. இப்போ யோசிங்க, நம்ம அறிவை வச்சு நல்லது செய்யறோமா கெட்டது செய்யறோமா? நல்லது செய்யறோம். அப்ப நம்ம என்ன பண்ணனா, கெட்டதை நிறுத்திட்டு நல்லதை மாத்திரம் செய்ய கத்துக்கணும். ஆமே, இது நம்மளால முடியாது, தேவன் தருகிற பலனால முடியும். ஆமே, ஆமா, உண்மையை சொல்றேன். உங்க அப்பா கொச்சு கூடாது, மீட்டர்ல சூடு வைக்க உக்காக்குது, வச்சுக்கிறாரா தெரியல, எனக்கு தெரியல, சொல்றேன். கரெக்டான பேர் வாங்கணும் தான் மீட்டர் வச்சாங்க. கரெக்டா? அது ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சான். நம்ம விஞ்ஞானி என்ன பண்ணான்? சூடு வச்சா மீட்டர் ஓடுறன்னு கண்டுபிடிச்சான். ஞானம் இப்படியும் பயன்படும், ஞானம் அப்படியே பயன்படும். புரியுதா உங்களுக்கு? எல்லா தொழிலும் கேட்கும் மாதிரிதானெல்லாம் இருக்குது. அப்ப நம் ஞானத்தை எப்படி பயன்படுத்துறது? அப்ப நம் ஞானம் மொத்தல ஒழுக்கக்கேடு உள்ளவர்களா மாறிட்டோம். 2வது அறிவு கெட்டு போச்சு. 3வது இதனால என்னன்னா, தேவனை யாருன்னு தெரிஞ்சு நம்மளால தேவனை ஸ்தோத்தரிக்க முடியல. கெட்டதை தெரிஞ்சு செய்யறோம். அறிவுக்கு தெரியுதா இல்லையா? இது சாப்பிட்டா குடிக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாது, அதை குடிச்சா கெட்டு போவாங்கன்னு. ஏய், நீ 100 ரூபாய் குஸ்தினா உன் பிள்ளைக்கு சோறு இல்ல, 1000 ரூபாய் கூலி வாங்குறா. ஐயோ, இதை குச்சிட்டா என் பிள்ளைக்கு அடுத்த வேலை சோறு இல்லைன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா மீறி போய் செய்யறானே, அதான் சுயநலம். மனிதனுக்குள்ள சுயநலம் என்ற பாவம் பாய்ச்சன் கலந்து போச்சு. அவன் வீட்டுல கெக்கடி கட்டா போய் நான் நல்லா இருந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், யார் அழிஞ்சா என்ன? இதான் அறிவுல பாய்ச்சன் கலக்குது. ஆமே, அநியாயம் பாவம் செய்வதை விட்டு அதை அநியாயப்படுத்தும் குணத்தை உடையவர்களாக நம்ம மாறிவிட்டோம். 3வது சித்தம், டெசிஷன் மேக்கிங், தீர்மானிக்கிற திறன் பாழா போச்சு. தீர்மானிக்கிற திறன், தனக்கு வேண்டியதை தலையின்றி தெரிவு செய்யும் தன்மைதான் திறன். நமக்கு என்ன வேணும், ஆனா அந்த குணத்தை ஆண்டு எதுக்குட்டாருன்னா, ஆண்டர் விருப்பத்தை செய்துக்குட்டார். என் பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் பிள்ளைங்கள எல்லாரும் சொல்லு, என் வாழ்க்கை என் விருப்பம், நீ என்ன சொல்லுவது? என்ன கேக்குறாங்க? பெத்தியா, சோறு போட்டியா, அதோட போயிடுமா, எனக்கு தெரியும், உனக்காடி நான் நிறைய பச்சிட்டேன். பிள்ளைகளோட டைலாக் அது மாதிரி இருக்குதுங்க. வசனம் சொல்றது, இதனை வைத்து நம்ம நல்ல காரியங்களை செய்ய வேண்டிய நம்ம மைண்ட் செட், வில் பவர் என்னன்னா வில் பவர்னா முடிவெடுக்கிற திறன். இன்னைக்கு நல்லா வாழணும் முடிவெடுக்கிறாங்களா? நல்லா வாழணும் முடிவெடுத்தா நல்லா வாழ முடியுமா முடியாதா? உதாரணம் சொல்றேன், ஒருத்தர் பேசக்கூடாது முடிவு எடுக்கிறீங்களா? எத்தனை நாள் பேசாம இருக்கிறீங்க? செத்தால பேச மாட்டேன், அவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். வாழ்ந்தெல்லாம் எத்தனை வருஷமா வாழ்றேன், ஏன் நல்ல காரியத்தை பண்ணாலும் முடிவெடுக்க முடியல? பிரிவினைக்கு முடிவெடுத்து உறுதியா நிற்க நம்ம வில் பவர் இருக்குமானா, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதை அவங்க முடிவெடுக்க முடியல. பாய்சன், முடிவெடுக்க திறன்ல பாய்சன் வந்துச்சு. நல்லது செய்ய அவங்களால முடிவெடுத்தா இருக்க முடியும், ஆனா நல்லது செய்ய முடிவு எடுக்க மாட்டீங்க. ஏன்னா கெட்டது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நேற்று கூட ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை பலவீனத்துக்கும் துணிகரத்துக்கும் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவர் சொன்னேன். நீங்க நிறைய பேர் ரோட்ல பசங்க சொல்லி கொடுத்தேன். பலவீனத்துக்கும் துணிகரத்துக்கும் ஒரு வித்தியாசம் தாங்க. 200 கிலோ மூட்டை சக்கரை, 200 கிலோ மூட்டை தீபக் மேல ஏற்றி வச்சு தூக்குறேன்னா தூக்கிட சான்ஸா தூக்க மாட்டான். 25 8 மூட்டையா பிரிச்சு தூக்குனா
அவனால தூக்க முடிஞ்ச அளவு தூக்குவான். அதுதான் பலவீனம். 200 கிலோ மூட்டையா அவனால தூக்க முடியாது, அது பலவீனம். 25 கிலோ மூட்டையா பிரிச்சு அதை தூக்கிடலாம் ஈஸியா முடிச்சா, இதுதான் பலவீனம். துணிகரன் சொல்லிட்டா, சர்க்கரை 200 கிலோ தூக்க பலன் இருக்காது, சாப்பிட்டே காலி பண்றாங்க. புரியுதா? நான் பாவத்தை விடணும் முடிவு பண்ணிட்டா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாச்சு விட்டுணும். 200 கிலோ முழு இருக்குதா, முழுமையா உன்னால விட முடியலையா, இன்னைக்கு 25 தூக்கி போடு, நாளைக்கு 25 தூக்கி போடு, அடுத்த நாள் 25 தூக்கி போடு, அடுத்த நாள் 25 போடு. கொஞ்ச நாள்ல முற்றிலுமா வாழ்க்கையில பாவம் அகன்றுடும். ஆனா நம்ம என்ன பண்றோம், வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு 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 அடிக்கிறோம். இதுதான் துணிகரம். தூக்க முடியாதத, விட முடியாதத, தூக்கி போட முடியாத, என்ஜாய் பண்ண மட்டும் முடியுது. என்ஜாய் பண்ண முடியாது. உன் வில் பவருக்கு ஒரு முடிவு எடுத்து வாழணும். ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், பரிசுத்தமா வாழ்வேன், பாவத்தை விட மாட்டேன். என் நண்பர் ஒருத்தர் இருந்தா, நான் சொல்றேன், நான் சொன்னதே உங்களுக்கு சொல்றேன், ரட்சிப்புல நான் தான் நடத்தினேன். பெரிய மனுஷன், சமுதாயத்துல பெரிய ஆளு. நாங்கெல்லாம் நல்லா சுத்துவோம், நல்லா சாப்பிடுவோம், நாங்க நைட்ல எல்லாம் வெளியெல்லாம் போவோம். அப்போ ஒரு இடத்துக்கு எல்லாம் போகும்போது அவர் சொல்ல, நான் வண்டி ஓட்டுவேன் எப்பவுமே, என் பின்னாடி உட்காந்து வருவாரு. அவர் வண்டி ஓட்டினா நான் பின்னாடி உட்காந்துருவேன். சொல்லுவாரு, இந்த இடத்துல போவாததையா, இந்த சைடு போவாது. ஏன் அது மாதிரி சொல்ற, எல்லாம் அங்க பாருங்க, கவனமா இங்க பாக்கணும். ஆமே, அவர் சொல்லுவாரு, ஏன் இந்த சைடு, நான் சொல்லுவேன் இந்த வெள்ளை அப்படி சொல்லுவேன். நான் நிறைய சந்தா பூந்து போற பழக்கம் எனக்கு இருக்குது. ஷார்ட் சிக்னல்ல நிக்க மாட்டேன், அந்த சந்தா பூந்து போயிடுவேன், அது எனக்கு வழக்கம். நான் சொல்லுவேன், போயிடலாம் சீக்கிரமா போயிடலாம். நான் சொன்னேன், நீ சுத்தி கூட மெயின் ரோடு போ, அந்த சந்தா போவாத, ஏன்னா பாவ நினைவு அங்க எனக்கு ஒண்ணு இருக்குது, அது போனா என் நினைவுக்கு அது வரும். ஆனா ஆண்டு விட்டு தூரம் போயிடுவேன், அந்த சைடே போவாத. 10 கிலோமீட்டர் சுத்த வச்சுட்டு போவாரு, சுத்தி போலாயா. அவர் அந்த பாவ நினைவு வரக்கூடாதபடி அவர் செஞ்ச தியாகத்தால நான் பார்த்து நான் மெச்சு கொள்றேன். காஸ்ட்லியான வாட்ச் கூவாத்துல போய் போட்டான். எங்க போட்டான்? ரோஸ் கோல்டுங்க, காஸ்ட்லியான வாட்ச். நான் சொன்னேன், நானாச்சும் போட்டுக்கொண்டா, நீ என் கூட தானே வேற, நீ கையை எப்படி காட்டுவேன், அதை பார்த்து எனக்கு நான் என்ன வராதா, அதனால கூவாத்துல தான் போடுவேன். ஆமா, எனக்கு பாவ நினைவை கொண்டு வரேன், எந்த பொருளோ வேணான்னு சொல்லிட்டு புது வண்டியெல்லாம் தூக்கி போயிட்டு பாதி வேலைக்கு அடிமாட்டுறதுக்கெல்லாம் போட்டு வந்தான். நீங்க நண்பன், நான் சொல்றேன், நீங்க வாங்குற சம்பளம் 3.5 லட்சத்துக்கு மேல. ஆமே, அவர் நான் வேலைக்கு எடுக்கும் போது நான் தான் அவர் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணேன். 22,000 சம்பளம். கத்தர் ஏத்துக்கினாரு, கத்தருக்கு உண்மையா வாழ்ந்தாரு, முடிவு எடுத்தாரு, இனி பாவத்தின் காரியத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன், பரிசுத்தமாய் தேவனுக்கு வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்ந்தாரு. இன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு ஓனர் அவர். அன்னைக்கு சில 1000 மதிப்புள்ள வாட்சி போடும்போது எல்லாருக்கும் முட்டாள்தனமா இருக்கும். தேவனுக்கு பரிசுத்தமா வாழ நீ முடிவு பண்ணினா, இன்னைக்கு வாட்சி கட்டினுக்கிறாரு, அதோட காஸ்ட், இன்னைக்கு சொத்துக்கு அதிபதி அதோட அதிகம். அவர் சொன்னா, அவருக்கு இருக்கிற அந்த அறிவை தேவனுக்கு பயன்படுத்துறேன், பாவத்தை உண்டாக்குகிற ஒரு காரியத்துக்கும் என் அறிவை நான் பயன்படுத்த மாட்டேன். ஆமே, முதலாவது மனிதன் வாழ்க்கையில ஒழுக்கம் கெட்டு போச்சு, 2வது மனிதன் வாழ்க்கையில அறிவு கெட்டு போச்சு, 3வது மனுஷன் வாழ்க்கையில முடிவெடுக்கிற திறன் கெட்டு போச்சு, 4வது மனுஷன் வாழ்க்கையில உணர்ச்சி கெட்டு போச்சு. எது கெட்டு போச்சு? உணர்ச்சி. நீங்க நல்ல உணர்வு இருக்குதா? இல்ல, நீங்க உணர்வு சரியில்லை, உணர்வு தப்பா இருக்குது, உணர்வு ரொம்ப மோசமா இருக்குது. நான் இந்த திருமண காரியத்தை குறிச்சே பேசுறேன். அதான் இருக்கும், அந்த காலத்துல கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு சாவர வரைக்கும் செத்து, அந்த ஆள் செத்துட்டானா அவனை எரிக்கிற அந்த எரி குண்டத்திலேயே ஏறிடுவாங்க, அதுக்குதான் உடன்கட்டை ஏறுது. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு அதை புரிச்சிச்சு, நைட் அவரை கொளுத்திடுவாங்க. புரியுதா? ஒரு காலத்துல செத்து அவரோட ஏறினாங்க, ஒரு நாள் இந்த நாள் உணர்வு மாறிச்சு, போனது உன்னதான் பூச்சி கல்யாணம் பண்ணேன், இப்ப வேற ஒருத்தர் புச்சிருச்சு, அதனால என்ன பண்ண, உன்னை எரிச்சிடுற. உணர்வு எப்படி கேட்டா உங்களுக்கு தெரியாது. ஒரு பெண்களை பத்தி சொல்றேன், தப்பா நினைக்கிறேன், ஆண்களை பத்தி சொல்றேன். ஒரு அம்மா வெட்டி அவன் வீட்டுக்காரன் பிரியாணி செஞ்சிச்சு, தெரியுமா நியூஸ்? பிரியாணி செஞ்சு டபரா புதிட்டு போக சொல்ல போலீஸ்காரங்க சோறு கேட்கிற போலீஸ்காரன் இல்ல, திறந்து பார்த்தா அல்ல பிரியாணி செஞ்சிச்சு. பொண்ணு வாஷிங் மிஷின்ல போட்டுச்சு,
போட்டு ஒரு லேடி குழந்தைய பாத்ரூம்ல போட்டு அழிச்சு சாவச்சிச்சு. இதெல்லாம் தகாத உறவு தான் காரணம். ஆண்கள் அது மாதிரிதான் இருக்கிறாங்க, தூக்குல விரும்பிச்சுறாங்க, என்னென்னமோ பண்றானுங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த உணர்வு இன்னைக்கு இல்லைங்க. உண்மை உறவுல உண்மை இல்லை, கணவன் உறவுக்கு உண்மை இல்லை, மனைவி என்ற உறவுக்கு உண்மை இல்லை, பிள்ளைகள் என்ற உணர்வுக்கு உறவு இல்லை. அன்னைக்கு ஒரு காலத்துல எல்லாம் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்றான்னா கல்யாணம் பண்றான். இனி நான் உன்னை பார்த்து வச்சுக்கிறேன், எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வை. மாறிச்சா? உணர்வு டிஃப்ரெண்ட், வாழ்க்கை டிஃப்ரெண்ட், எல்லாவற்றிலும் மாற்றம் வந்துச்சு, உணர்வு சீரழிந்து போச்சு. சொல்றாங்க யாரு நீ பார்த்தா அந்த காலத்துல எல்லாம் நான் யோசிச்சு பிள்ளைங்க சாப்பாடு எடுத்து வைப்பாங்க, அம்மா பட்னியா இருப்பாங்க, எதனா போட்டு வச்சா சாப்பிடா. இன்னைக்கு பாத்தியா செஞ்சோடனே அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் பிள்ளைகளை பராமரிக்கிறது இல்ல, கணவனை பராமரிக்கிறது இல்ல, குடும்பத்தை பராமரிக்கிறது இல்ல, பெரியவர்களை பராமரிக்கிறது இல்ல, உறவுக்கு உண்மை இல்ல, ஒழுக்கமா இல்ல. இருக்குதா? துரோகம் செய்யாத நண்பன் பாக்குறியா? துரோகம் செய்யாத நண்பன் பாக்குறியா? தன் நண்பனுக்கு துரோகம் செய்யற நண்பர்கள் இருக்கிறாங்க, தன் தோழிக்கு துரோகம் செய்யற தோழிகள் இருக்கிறாங்களா இல்லையா? அந்த காலத்துல என்ன சொல்லுவான், உயிர் கொடுக்கிற தோழன். இன்னைக்கு உயிரை எத்துறானே, தப்பு பண்றானே, நண்பன் வாழ்க்கையில மண்ணை வாரி கொட்டிடுறானே, நண்பனுக்கு துரோகம் பண்ணிடுறானே, உறவு சீரழிஞ்சு போச்சு. ஆமா, எனக்கு ஒரு நண்பன் இருக்கிற, ஆமா சொல்றேன், யாரையும் வீட்டுக்கே சேர்க்க மாட்டேன். என்னது அவர் சொல்றேன், உங்களுக்கு புரியுறதுக்கு சொல்றேன். என்ன தப்பா வருவான்பா, சென்ட போடுவான்பா, பவுடரை போடுவான்பா, நல்லா தூக்கிட்டு நல்லா பேசுவான்பா, அவனை வந்து என் பொண்டாட்டிக்கு சிரிக்கும், எனக்கு கோவம் வரும், கத்தி எடுத்து வெட்டணும், நான் ஜெயிலுக்கு போகணும், எதுக்கு இவ்வளவு பண்ணணும், உன்னை வெளியே வீட்டுல சேர்க்காம இருக்குதே நல்லதுப்பா அவனேன்னு என்ன சொல்றாரு. இன்னைக்கு உறவுல உண்மை இல்லைல்ல. அன்னைக்கு நண்பன், தோழன், தோழி, உறவு, ஐக்கியம், ஒரு உண்மை இருந்துச்சு. இன்னைக்கு உறவுல உண்மை இல்ல, உறவு கெட்டு போச்சு. உண்மையா இல்லையா? இந்த உறவு ஆண்டவர் சரி செய்ய விரும்புற. அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பா போச்சு நம்ம உறவு விகாரப்பட்டு போச்சு, உறவு பாழா போச்சு, உணர்வு பாழா போச்சு, சகலமும் கெட்டு போச்சு. இதை மாற்றுவதற்கு தான் இயேசு வந்திருக்கிறார். இது எனக்குள்ள யாருக்குள்ளதான் இருக்கலாம், இங்க இருக்கிற எல்லாருக்குள்ள இருக்கலாம், இது ஆன்லைன்ல கேட்கறவங்களுக்கு இருக்கலாம், இது ஃபியூச்சர்ல யூடியூப்ல பாக்குறவங்களுக்குள்ள இருக்கலாம், எல்லாருக்குள்ள இது இருக்கலாம். இதை சரி செய்யறதுதான் இயேசுவோட வேலை. யாராலும் சரி செய்ய முடியாது, எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. இதை சரி செய்யதான் இயேசு வந்திருக்கிறார். இதுதான் குட் நியூஸ், இதுதான் காஸ்பல். எப்படின்னா, வேதத்துல ஆபிரகாமுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா, தன் பிள்ளைய பலி கொடுக்க கொண்டு போனார். கைய கட்டி காலை கட்டி பலிபட வச்சு கத்திய ஓங்கும் போது, ஆபிரகாமே பிள்ளையாண்டர் மேல் கைய போடாதுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கையில இருந்து ஈசாக்க விடுவித்து ஒரு ஆட்டை குத்தாரு. வசனம் சொல்றது, பாவத்தின் சம்பளம் மரணம். சின்ன பாவமா இருந்தாலும் பெரிய பாவம் இருந்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குல்ல. நான் மனசு தொட்டு நம்மள கேக்குறேன், இங்க யாராவது பாவம் செய்யாத ஆளுகிறாங்களா? சின்ன பாவம் பெரிய பாவம் ஏதோ விதத்துல. ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிட்டாங்க. ஆனா எல்லாரும் மரணத்துக்கு பாத்திரரா இருக்கும்போது வானத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டது, நீ சாவத, நீ அழியாத, நீ கெட்டு போகாத, உன் பாவத்துக்கு சம்பளமாய் மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டுட்டார். இயேசு நமக்கு பாவத்துக்கு பரிகாரம் மாத்திரம் செய்யல, இயேசுவே நம்ம குணத்தை மாத்தவும் வந்துட்டார். இனி நம்ம குணம் மாற முடியும். ஒழுக்கம் இல்லாதவர்கள் ஒழுக்கமா மாறுவீங்க, உணர்வு கெட்டு போனவங்க உணர்வு மாறும், உறவு கெட்டு போனவங்க உறவு மாறும், முடிவெடுக்கிற திறன் கெட்டு போனவங்க முடிவெடுக்கிற திறன் மாறும். வசனம் சொல்லுது ரோமர்ல, நல்லவனுக்காக ஒருவன் சாவ துணிவான். யாருக்காக? கவனிங்க, யாருக்காக சாவ துணிவான்? பாவிக்காக யாரா சாவுங்களா? நமக்காக இயேசு செத்தார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், அவர் நம்மை நேசிக்கிறார். நான் சொல்ற குட் நியூஸ் என்னன்னா, அவர் நம்மை நேசிக்கிறபடினால் நம்மளோட குணத்தெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. குணம் மாற போது ஆண்டவர் அதுக்காக தான் வசனத்தை குத்திருக்கிறார், அதுக்காக தான் சபையை குத்திருக்கிறார். இந்த எல்லாத்தையும் மாறி இழந்த நம்ம இயேசுவின் சாயல நம்ம பெற போறோம். தியாகத்துல இயேசுவ போல, உண்மையில இயேசுவ போல, ஒழுக்கத்துல இயேசுவ போல, அன்புல இயேசுவ போல, அர்ப்பணிப்புல இயேசுவ போல, நடக்கிறத இயேசுவ போல, இயேசுவ போல நம்ம மாற போறோம். இன்னைக்கு நம்ம குணம் இப்படிதான் இருக்குது, ஒத்துக்கணும். ஆமா,
ஆண்டவர் மாத்த போற. அதுக்கு நீங்க அர்ப்பணிச்சா கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, என் நண்பர் சொன்னல பாவத்துக்கு விலைக்கு ஓடினாங்க. நான் சாட்சி. ஆசீர்வாதமா இருக்கிற, மேன்மையா இருக்கிற, உயர்வா இருக்கிற, பாவத்தின் சம்பந்தத்தோடு அந்த அந்த காரியங்களோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால வாழ முடியாது. விலைக்கு வருவோம், நல்ல ஒரு முடிவு எடுப்போம், இனிதது இயேசுக்காக வாழ்வோம். ஆண்டவர் பல தருவார். பசங்க சொல்லு, உன்னால முடியாதத உனக்குள்ள இருந்து இயேசு செய்வார். உன்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. நீ தூக்க முடியாது 200 கிலோவை ஆண்டவரை தூக்க முடியாது செய்வான். அப்ப என்ன பண்ணணும்? அர்ப்பணிப்பு. உண்மையான ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டு அன்பு மாத்தம், ஆண்டு அன்பு மாத்தம். நான் சொல்றேன், ஆண்டவர் அன்பு உங்களை நடத்தும், ஆண்டவர் அன்பு உங்களை நடத்தும். ஆண்டவர் அன்பு நடத்த கண்களை மூடி முழங்கால் படிடுங்க, முழங்கால் படிடுங்க. சிறு பிள்ளைகள் முழங்கால் படி முடிந்தவர்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் போடு, முழங்கால் போடு. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தெய்வமே, என்னுடைய ஒழுக்க வாழ்க்கை கெட்டு போயிருக்குது, என்னுடைய அறிவு கெட்டு போயிருக்குது, என்னுடைய முடிவெடுக்கும் திறன் கெட்டு போயிருக்குது, என் உணர்வு கெட்டு போயிருக்குது, என் உறவு கெட்டு போயிருக்குது. தேவன் கொடுத்த எல்லா காரியத்தை இழந்துட்டேன். பாவம் எனக்குள் வாசமா இருந்து சகலத்தையும் பாழாக்கி போயிடுச்சு. நீ ஆண்டுடைய அன்பை குறிச்சு நான் சொல்றேன், ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ ஆண்டவர் மாத்த போறேன். உன் சூழ்நிலையை மாத்துவாரு, உன் குடும்ப வாழ்க்கையை மாத்துவாரு. உனக்கே பிடிக்காத உன் குணத்தை ஆண்டவர் மாத்த விரும்புகிறார். நீங்க ஆண்டவர் அர்ப்பணிப்பியா? ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் முடிவு எடுக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியங்களை மாற்றி அமைக்க என்னை நடத்துங்கப்பா. என் பாழான வாழ்க்கையை மாத்துங்கப்பா, என் ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை மாத்துங்கப்பா, என் உண்மை இல்லாத வாழ்க்கையை மாத்துங்கப்பா, எனக்கு பிரியமில்லாத கதோடைய வாழ்க்கை இந்த வார்த்தையை மாத்துங்கப்பா. இன்னைக்கு எனக்கு முடிவு எடுக்கும் போது பரலோகம் உதவி செய்யும். உங்களுக்குள்ள இருந்த இயேசு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவர் சுத்தம் பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவர் தன்னுடைய பலத்தை கொடுப்பார். முடியாத காரியங்கள் உங்களால முடியும். நான் சொல்றேன், எழுந்து போன அந்த ஐஸ்வர்யத்தை இல்லைங்க, இயேசுவை போல நீங்க வாழ்வீங்க. நோய் இல்லாத ஒரு வாழ்வு, குறைவில்லாத ஒரு செல்வம், ஒப்பிட முடியாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு குடும்பம், பீஸ்ஃபுல்லான சமாதானமான ஒரு உறக்கம் உங்க வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவார். ஆண்டவர் இதை செய்ய வல்லவரா இருக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பு, இதுதான் ஆண்டவருடைய அன்பு செய்ய போகுது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை மாத்த ஆண்டவரால முடியும். நான் மாத்த வல்லமை உள்ள ஒருவரை பத்தி பேசுறேன். உன்னால முடியாது என்பதை பத்தி பேசல, ஆண்டவரால முடியும் என்பதை பத்தி பேசுறேன். வசனம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணி, ஆண்டவருக்கு அர்ப்பணி. ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை கீழ்ப்படி. இன்னைக்கே அந்த பாவமான காரியங்களை விட்டு விலகு, நல்ல முடிவுகள் எடு, ஒழுக்கக்கேடான காரியங்களை விட்டு விலகு. உன் இழந்த நற்பெயரை தேவன் தருவார். ஆண்டவர் உனக்கு ஊழியங்களை தருவார். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் உனக்கு மேன்மைப்படுத்துவார். ஆனா நீ பழைய காரியத்துல இருக்கும்போது நீ இன்னும் பலவீனப்பட்டு போயிடுவ, இன்னும் ஒஸ்டா போயிடுவ, இன்னும் மோசமா போயிடுவ. நான் சொல்றேன், சாத்தான் இருந்தா போயிடலாம், ஆனா நீயே சாத்தானா இருந்தா குணம் மாறிதான் ஆகணும். உன் குணம் சாத்தான போல இருக்குமானா நீ மாறிதான் ஆகணும். உண்மை உள்ள மனிதனை தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருவார். இன்னிலிருந்து உண்மையா இருப்பேன்னு சொல்லுங்க. இன்னிலிருந்து தேவ சமூகத்தை நாடுவேன், தேவ சமூகத்தில் இருப்பேன், கர்த்தரோடு இடைப்படுவேன். கர்த்தர் என் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் மாற்றுவார், ஆண்டவர் மாற்றுவார். இதற்காக தான் நாங்க பிரயாசப்படுகிறோம். தேவன் இதற்காக தான் இந்த ஊழியத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதற்கானதான் இந்த ரகசியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறார். ஏன்னா என் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை எல்லாரையும் இயேசுவை போல பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். நீ நடக்கும் போது இயேசுவை போல இருப்ப, நீ பார்க்கும் போது இயேசுவை போல இருப்ப, நீ பழகும் போது இயேசுவை போல இருப்ப, உன் பேச்சு இயேசுவை போல இருக்கும், உன் நடவடிக்கை எல்லாம் இயேசுவை போல இருக்கும், உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். கர்த்தர் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நடத்துவார். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல முடிவெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த திவ்யக்கரம் நன்மை கண்டவா இருக்கட்டும். 100க்கு 100 துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.